பத்திரிகை நண்பர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சியினுடைய அழைப்பு ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வந்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைக்கோடியில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் நேற்றைய தினம் ஒரு சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அருந்ததியர் மக்களுடைய உள் இடஒதுக்கீடு என்கிற இந்த சட்டம் உரிமை என்பது 2009 திமுக அரசால் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சமூக நீதி அடிப்படையிலான உள் இடஒதுக்கீடாகும். இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் ஏற்கனவே இதே போன்ற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளோடு இணைத்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது. உச்சநீதிமன்றம் அதை ஒட்டி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு அருந்ததியர் மக்களை போன்ற பட்டியலின மக்களில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்தது. உண்மையாகவே இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு மட்டுமல்ல, ஆந்திராவிலே மாதிகா என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு இதே போன்ற உள்ஒதுக்கீட்டை 2000 ஆண்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசு உள்ஒதுக்கீடு வழங்கியது. 2000 வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு 2004 தடை செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். அதேபோல் 1975 பஞ்சாப் மாநிலத்தில் அன்றைய முதல்வர் ஜெயில் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இந்த உள்ஒதுக்கீட்டை அங்கிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களிலும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு அங்கே வால்மீகி என்று சொல்லக்கூடிய சமுதாயம், மசாபி சீக்கியர் என்று சொல்லக்கூடிய சீக்கிய சமுதாயத்திற்கு மாறிய தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது. அந்த உள்ஒதுக்கீட்டை 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஆந்திரா வழக்கோடு சேர்த்து தடை செய்தது. ஆகவே உள்ஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுக்குள்ளே ஒரு சப்கேட்டகரைசேஷன், துணை வகைப்பாடு செய்வது என்பது மாநில அரசுகளுக்கு இல்லை என்கிற தீர்ப்பை கடந்த 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதை எதிர்த்து அந்த மாநில மக்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். ஆக அந்த வழக்கோடு அருந்ததியர் இடஒதுக்கீடு வழக்கும் இணைக்கப்பட்டு அந்த தீர்ப்பு தான் கடந்த 2024 ஆகஸ்ட் 1 அன்று வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரித்து ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சமூக நீதி அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அவருடைய வழியில் வந்த தலைவர் என்கிற முறையில் அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் 1 தீர்ப்பு வந்தவுடனேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு தவறு, மாநில அரசுகளுக்கு இது போன்ற உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்று அவர் மிக கடுமையாக இந்த தீர்ப்பை எதிர்த்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்த்தது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் நேரடியாக சென்று சந்தித்து ஆதரவு கோரினார். பட்டியலின மக்களுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கூடாது என்பதற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை, ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்தார். அதேபோல் பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவரும் இப்போதைய மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே, இது போன்ற தலைவர்களெல்லாம் சந்தித்து ஆதரவு திரட்டினார். ஆனால் அந்த ஆதரவு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆதரவை நிராகரித்தது, மற்ற கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலைமையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ஒதுக்கீடுக்கு எதிராக தொடுத்த அந்த சீராய்வு மனு வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. உண்மையாகவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற வகையில் இந்த சீராய்வு மனு தள்ளுபடி என்கிற அறிவிப்பு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி.
தமிழகத்தில் 60 லட்சம் மக்கள் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய சமூக நீதி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள் இடஒதுக்கீடு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டாலும் கூட அனைத்து கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த உள்ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருந்தார்கள். புதிய தமிழகத்தையும் விடுதலை சிறுத்தைகளையும் தவிர தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் ஆதித்தமிழர் கட்சி எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த உள் இடஒதுக்கீடு பெறுவதற்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தது. தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தகப்பனார் கலைஞர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த உள்ஒதுக்கீடு செல்லாது என்று சொன்ன தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு உள்ஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை இந்த சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்வதன் மூலமாக மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது, மேலும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பில் சொல்லப்படாத கிரிமிலேயர் போன்ற சில அம்சங்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை மிகைப்படுத்தி அவர் தொடர்ந்து பேசி வந்தார். கிரிமிலேயர் என்பது அந்த தீர்ப்பில் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு நீதிபதிகள் சொன்ன கருத்துக்கள், ஒரு அப்சர்வேஷன், அவ்வளோதான். ஆனால் அந்த கருத்துக்களை அவர் அதிகப்படியான மிகைப்படுத்தினார். அதே போல் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார். ஆக இன்றைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நாமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு சென்று விட்டது. மருத்துவம் அப்படித்தான் சென்று விட்டது. மருத்துவர்களுடைய மாணவர் சேர்க்கை அப்படித்தான் சென்று விட்டது. ஆக அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசுடைய கைகளில் இருக்கின்ற நிலைமையில் இந்த பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கே கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டியது, வரலாற்று சிறப்புமிக்கது. அந்த அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்ற சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்ற தீர்ப்பை ஆதித்தமிழர் கட்சி முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். விரைவில் இந்த தீர்ப்பினுடைய அடுத்த கட்டமாக சில கோரிக்கைகளையும் நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு, ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ். ஆனால் ஆந்திராவிலும் பஞ்சாபிலும் வழங்கப்பட்டது முழுமையான இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு மட்டும்தான், வேறு நபர்களுக்கு யாரும் அதில் வர முடியாது. ஆனால் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களும் அதில் வரலாம் என்கிற ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை தான் அரசாணை 61. ஆக அரசாணை 61 ரத்து செய்ய வேண்டுமென நாங்கள் தமிழக அரசை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். 6% உள்ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கையை இந்த இடத்தில் நாங்கள் வைக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு இந்தியாவிலே தேசிய அளவில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்து இடஒதுக்கீட்டில் எப்படி இன்றைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறதோ அதுபோல் மோஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதே போல் இந்த உள்ஒதுக்கீடு ஒரு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, பிற தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அவருடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் இருக்கிறது என்று புதிய தமிழ் முதல்வர் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இது எங்களுடைய இடஒதுக்கீடு என்பது யாருடைய உரிமையை பறிப்பதல்ல. அப்படி ஒரு வேளை பறிப்பதாக நினைத்தால் மற்றவர்களுடைய இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அப்படி செல்ல வேண்டும் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்தாலே போதும். அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் வேறு யாரும் வர வேண்டாம். அருந்ததியரும் பிற இடஒதுக்கீட்டில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையற்ற குழப்பம் ஏற்படாது. ஆனால் இதே நேரத்தில் 2009 அருந்ததியர் இடஒதுக்கீடு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் மற்றவர்கள் நிறைய பயன்பெற்றிருக்கிறார்கள். அது குறித்து கண்டறிந்து முறைகேடாக பணியில் சேர்ந்த மற்றவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த பணிகளை காலி பணியிடங்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம்.
வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால். உள்நோக்கம் என்னென்னா, இப்போ பிசி இடஒதுக்கீட்டிலிருந்து 3.5% வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் ஆதரிக்கிறார். எஸ்சி இடஒதுக்கீட்டிலேருந்து 3% அருந்ததியருக்கு கொடுக்கும்போது எதிர்க்கிறார். ஏன் அப்படின்னா, பிசியிலேருந்து இடஒதுக்கீட்டிலேருந்து கொடுத்தா அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. எஸ்சி இடஒதுக்கீட்டிலேருந்து கொடுக்கறதுனால அது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தை, ஆதி திராவிட சமுதாயத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருப்பதாக அவர் நினைக்கிறார். உண்மையாகவே இந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அதுக்கேற்றார் போல் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டதே குறைவான இடஒதுக்கீடு தான். ஆனால் அந்த குறைவான இடஒதுக்கீட்டை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனசில்லை என்கிற நினைக்கின்ற பொழுது உண்மையாகவே அவருடைய நிலைப்பாட்டில் மிகவும் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. சமூக நீதி பேசுகின்ற அண்ணன் திருமாவளவனை போன்றவர்கள் இதுபோன்று அருந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக, அருந்த இடஒதுக்கீடுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உண்மையாகவே சமூக நீதியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சமூக நீதிக்கான தலைவர்களும் அவர்கள் இல்லை என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நீங்களும் திருமாவளவனும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த கொள்கை மாற்றல கொள்கை வேறுபாடு உங்களுக்கு கூட்டணி எதுவும் பாதிக்குமா, இல்லை அதில் இல்லை, நிச்சயமாக நாங்கள் கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து நாங்கள் இது குறித்து தெளிவுபடுத்தி பேசவிருக்கிறோம். நிச்சயமாக இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்ததற்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை அவர் மேல்முறையீடு செய்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வது பற்றி பரிசீலிக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நினைச்ச உடனே கார்கேவை போய் பார்க்குறாரு, ராஜீவ்காந்தி போய் பார்க்குறாரு, நினச்ச உடனே சிராக் பஸ்வானை பார்க்குறாரு, மாயாவதி, ராம்தாஸ் அத்வாலி, எல்லா தலைவர்களுக்கும் சந்திக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது. ஆனால் எங்களை போன்ற அமைப்புகளுக்கு அந்த நெட்வொர்க் என்பது இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமோ எங்களுடைய குரலை பேசக்கூட முடியாது. நாங்கள் ஒரு தலைவரை சந்திப்பதற்கே நீண்ட நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கிறது. ஆக எங்களை போன்ற மக்கள் இன்னும் ஒரு பெரிய இயக்கங்களாக, கட்சிகளாக, அரசியல் அங்கீகாரமாக இன்றைக்கு நாங்கள் வளரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த எளிய மக்களுக்கு எதிராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடுக்கின்ற இந்த போர் என்பது அது ஒரு சமூக அநீதி. இதை அவர் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த சீராய்வு மனு என்பதோடு நிறுத்தி கொண்டு அமைதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக அவருக்கும் நல்லது, எங்களை போன்ற எளிய மக்களுக்கும் அது நல்லது, கூட்டணிக்கும் நல்லது. இல்லை, நாங்கள் சிஎம் அந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பு வந்த உடனேயே நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து நன்றி தெரிவித்தோம். ஆனால் அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சீராய்வு மனு போடலை. அதனால் அந்த சீராய்வு மனு ஆனால் அவர் ஒரு அந்த தீர்ப்பு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நாங்கள் முதல்வரை சந்திப்பதற்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. அதேமாதிரி இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுனால இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக நாங்கள் முதல்வரை கண்டிப்பாக நேரில் சந்திப்போம். எங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக முன்வைப்போம். அப்பீல் போனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பரிசீலனை தான் செய்வோம். ஏன்னா அவரையும் வச்சுக்கிட்டு எங்களையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அவரை ஏதாவது ஒரு இடத்துல திமுக அவரை கேள்வி கேட்டு அவரை அருந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போகாமல் தடை செய்யும். அது ஒருவேளை அது அவங்க தனிப்பட்ட கட்சியினுடைய உரிமையை நினைச்சால் கூட திமுக கூட்டணியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக அனைத்து கட்சிகளுமே அருந்ததி இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறவர்கள் தான். திமுக கூட்டணியில் இருக்கின்ற அண்ணன் திருமாவளவனை தவிர அனைத்து கட்சிகளும் அருந்ததி இடஒதுக்கீட்டில் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறார்கள். நான் இது மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் ஐயாவை பார்த்தேன், முத்தரசன் அவர்களையும் பார்த்தேன், துரை வைகோ அவர்களையும் பார்த்தேன். அவங்க எல்லாருமே இந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதே போல் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்திலே நேரடியாக அருந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாகவே வெளிப்படையாகவே பேசியவர். அந்த மாதிரி அனைத்து தலைவர்களுமே அருந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் அந்த கூட்டணியில் எதிராக இன்றைக்கு அவர் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். அப்பொழுதே நாங்கள் இந்த சீராய்வு மனு என்பது கண்டிப்பாக ஏற்கப்படாது. இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தோடு தெரிவித்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் முறையீடு செய்கிறதுனால எந்த பயனும் ஏற்பட போகிறது இல்லை. கண்டிப்பாக அது நீங்கள் தோல்வியில் தான் முடியும் என்று நாங்கள் அன்றைக்கே எங்களுடைய கருத்தை பதிவு செய்தோம். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சரியான பதிலடியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய தலைவராக நாங்கள் பார்த்தோம். தலித் மக்களுடைய தலைவர் மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கான ஒட்டுமொத்த தலைவராக பார்த்தோம். ஆனால் அவர் தன்னை குறுக்கி கொண்டு
ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய தலைவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். இந்த இடஒதுக்கீடு சீராய்வு தாக்கல் செய்ததன் மூலமாக குறிப்பிட்ட தலித் உட்சாதியினுடைய ஒரு பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆகவே இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கண்டிப்பாக அருந்ததியர் மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார். இனிமேலாவது அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்பீல் போகக்கூடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, நாங்கள் மேல்முறையீடு அவங்க போனதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பற்றி முடிவு செய்வோம். இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கூட்டணியில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு பிறகு என்னங்கிறது பேசலாம். இந்த 60 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் தான். ஆமாம், தமிழ்நாடு. இந்த தீர்ப்புனால கல்வி மற்றும் சமூக பொருளாதார மாற்றங்கள் எந்த அளவுக்கு? மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு கல்வியில் பார்த்தோம்னா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்த பிறகு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு 2009 வந்தது. 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் 7 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சது. ஆனால் 2009ஆம் ஆண்டு 56 இடங்கள் மருத்துவக் கல்லூரி எங்களுக்கு கிடைச்சது. அதே போல் பொறியியல் கல்லூரிகளில் வெறும் 125 இடங்கள் தான் 2008 கிடைச்சது. உள்ஒதுக்கீட்டு பிறகு 1150 இடங்கள், முதல் வருஷத்தில் 1150 இடங்கள் கிடைச்சது. அதே போல் பிஎல் வழக்கறிஞர் படிப்பில் 7 பேர் மட்டுமே தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்றார்கள். ஆனால் உள்ஒதுக்கீட்டுக்கு பிறகு வருஷத்துக்கு 70 பேர் இன்றைக்கு சட்டக்கல்லூரிக்கு செல்லுகிறார்கள். ஆக இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு சமூக நீதிக்கான ஒரு பயணத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதே போல் அரசு போட்டித் தேர்வுகளில் நிறைய குரூப் 1 எக்ஸாம் எழுதி நிறைய பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆக இதுவெல்லாம் இன்றைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் 56-70 பேருக்கு இன்றைக்கு சட்டக்குழு இடம் கிடைக்குதுன்னா, இவ்வளோ நாள் இதை நாம் தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம், இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் அனுபவிக்கிறாங்களே என்று அவர்களுடைய இடத்தை பிடுங்குவதைப் போல, அவர்கள் பறிப்பதைப் போல அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு. எங்களுடைய இடங்களை இவ்வளோ நாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல், நாங்கள் எழுச்சி இல்லாமல் நாங்கள் விட்டுவிட்டோம், கோட்டை விட்டுவிட்டோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விழிப்புணர்வு பெற்று உரிமைக்காக போராடி இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த அளவில் எங்களுடைய பங்கை தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ நீதியரசர் ஜனார்த்தனம் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு ஆய்வு செய்து அதில் 3% தான் அருந்ததியர் மக்கள் இருக்கிறாங்க என்று ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் 3% கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் 6% இருப்பதாக எங்களுடைய கணக்கெடுப்பு நாங்கள் சொல்லுகிறோம். 1971 அருந்ததியர் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுடைய பல்லர், பறையர், அருந்ததியர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிரிவுகளில் அருந்ததியர் மக்கள் 3இல் 1 பங்காக இருந்தார்கள் 1971. ஆனால் 2001 6இல் 1 பங்காக இருக்கிறாங்க. எப்படி மக்கள் தொகை கூடத்தானே போகும், எப்படி குறையும்? ஆகவே இந்த கணக்கெடுப்பு என்பதே ஒரு சரியான கணக்கெடுப்பாக நாங்கள் பார்க்கவில்லை. அதற்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது அவசியம். அது தேசம் முழுவதும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தி இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் கொடுத்தால் போதும். அருந்ததியர் மக்கள் 5%னா 5% மட்டும் கொடுங்க, இல்லை நாங்கள் 6%னா 6% கொடுங்க, 1% கூட எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டாம். அவரவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்கிறார்களோ அதுக்கேற்றாற்போல் உள்ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல் இப்பொழுது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தெலுங்கானா மாநிலத்தில் இந்த உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு ஆய்வு கமிட்டியை அமைத்திருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல, அருந்ததியரை போன்ற பின்தங்கி இருக்கக்கூடிய குதிரை வண்ணார் சமுதாய மக்கள், குறவர் சமுதாய மக்கள், இன்னும் எண்ணிக்கையில் மிக சுருக்கமாக இருக்கின்ற சமுதாய மக்களை எல்லாம் கணக்கில் எடுத்து அவர்களெல்லாம் ஒரே பிரிவாக இணைத்து அவர்களுக்கும் உள்ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். ஆகவே மாநில அரசு உடனடியாக ஒரு கமிட்டியை அமைத்து உள்ஒதுக்கீடுக்கான ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து அதை வழங்குவதற்கான உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம்.